திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல குருவருளும் திருவருளும் நிற்க நாம் தொடர்ந்து உண்மை விளக்கம் என்கின்ற சாத்திர நூலினை திருவருள் துணை கொண்டு சிந்தித்து வருகின்றோம். அதிலே சென்ற வகுப்பிலே ஆனந்த நடனம் என்பதனை பற்றி பார்த்தோம். இந்த வகுப்பிலே 38வது செய்யுளிலே பிறப்பறுக்கும் பெருநடனத்தை பார்த்து முடிக்க போகிறோம். பிறப்பை அறுப்பதற்கு ஒரு நடனம், அதை பார்க்க போகிறோம். பிறப்பறுக்கும் பெருநடனம். பறையிடமா நின்ற மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வரைமகள் தான் காணும்படியே கருணை உருக்கொண்டு ஆடல் பேணும் அவருக்கு உண்டோ பிறப்பு. பறையிடமா நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வரைமகள் தான் காணும்படியே கருணை உருகொண்டு ஆடல் பேணும் அவருக்கு உண்டோ பிறப்பு. சரி, அப்பேற்பட்ட அந்த கருணை உருகொண்ட ஆடல் பேணுபவருக்கு வழிபடுபவர்களுக்கு உண்டோ மறுபிறப்புன்னு சொல்லிக்கின்றார். சரி, தெளிவுரை. சொற்களாலும் உள்ளத்து உணர்வுகளாலும் அளந்து அறியப்பட முடியாத ஒப்பற்ற பரம்பொருள் ஆகிய நம் சிவபெருமான் தன் திருவருளையே ஆடல் அரங்காக கொண்டு திருநடனம் புரிகின்றான். அத்திருவருளையே உருவாக கொண்டு இலங்குகின்றான். மந்திர வேந்து எனப்படும் திருவைந்து எழுத்தையே அருட்டிரு மேனியாக கொண்டு ஆடுகின்றான். அவனருள் ஆகிய அம்மையே அவனது திருக்கூத்தை காணும்படி ஆடுகின்றான். அத்தகைய திருக்கூத்தை மேற்கூறியபடி உணர்ந்து விரும்பி தொழுபவருக்கு மீண்டும் பிறப்பு இல்லை. சில பதிப்புகளில் இவ்வெண்பா உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் பறையிடமாக என்று அமைந்துள்ளது. ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை புத்துரை. சிவபெருமான் ஆடும் இடமும் அருள், எடுக்கும் திருமேனிகளும் அருள், ஆட்டத்தை உயிர்களின் பொருட்டு தரிசித்து கொண்டு இருக்கும் நம் அம்மை சிவகாமியும் அருளே. சிவபெருமான் கொள்ளும் அருட்டிருமேனி அதிசூக்கும வடிவம். உயிரை திருமேனியாக கொள்வது சூக்கும வடிவம். பஞ்சாக்கர திருமேனி கூட வடிவம். அருளால் இயக்கப்படுவது உயிர். பஞ்சகிருத்தியே ஐந்தொழில் ஆற்றும் சக்திகள் பஞ்சாக்கரம். சிவபெருமான் கொள்ளும் அருத்திருமேனியே அதிசூக்கும வடிவம். உயிரை திருமேனியாக கொள்ளுவது சூக்கும வடிவம். பஞ்சாக்கர திருமேனியே தூள வடிவம். அதெல்லாம் வடிவங்களாம் பார்த்தாச்சு. இது என்ன சொல்லுது இந்த செய்தினா, சிவபெருமானுடைய வடிவமே அருள் வடிவம். அவன் வடிவமே அருள் வடிவம். சிவபெருமான் ஐயானா சிந்தனைக்கும் எட்டாதவன், நம்ம கற்பனைக்கு எட்டாத கூடிய அந்த வடிவம் அருள் வடிவம். அந்த அருளே கருணையே இதான் மாணிக்கவாசன் என்ன பண்ணாரு, நம்ம பெரிய புராணத்தில் ஒரு வரி வரும், கற்பனை கடந்த ஜோதி கருணை. இது பெரிய புராணத்தில் வரக்கூடிய செய்யுள். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி. சுவாமியோட உருவம் என்ன உருவம்? கருணையே வடிவான உருவம். சிந்தையில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட சிவபெருமான் ஆடும் இடமும் அருள். அப்படிப்பட்ட எடுக்கும் திருமேனிகளும். அப்போ சிவபெருமான் எடுக்கக்கூடிய வடிவத்தில் என்னது? அருள் வடிவம்னு பேர். அப்போது இதுதான் சொல்கிறேன், அந்த பஞ்சாட்சரத்தையே அதான் பஞ்சகிருத்தியை ஆகிய ஐந்தொழில் ஆற்றும் அந்த சக்திகளே பஞ்சாட்சரம்னு சொல்லுங்கள். ஐந்தொழிலை செய்யக்கூடியதே அந்த பஞ்சாட்சரம் தான் ஐந்தொழிலை செய்கின்றதுன்னு நம்ம பார்த்துட்டோமே இல்லையா? ஆமாம், நாதம் விந்து அகார உக்கார மகாரத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அந்த ஐந்தொழிலே பஞ்சாட்சரத்தை சொல்கிறது. ஓம்காரத்தையும், அதான் ஓம்காரம் பஞ்சாட்சரம்லாம் ஒன்றுன்றதையும் பார்த்துட்டோம். இனி இவ்வளோ செய்தி நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த பிறப்பறுக்கும் பெருநடனம்னா அந்த அருள் வடிவத்தையே ஆனந்தமாக கண்டு கழிப்போர்களுக்கு பிறப்பை அறுக்கும் பெருநடம். அப்போ பெற்ற அதுதான் சொல்கிறாருன்னா, இப்பேற்பட்ட நடராஜனோட திருவடியை ஐந்தெழுத்தின் வடிவாகவே அவன் விளங்குகின்றான். அந்த திருக்கூத்து அவன் அருளே வடிவமாக இருக்கிறது என்று சிந்தித்து வழிபடுவர்களுக்கு மறுபிறப்பு உண்டோன்னு கேட்கின்றார். அவங்களுக்கு எப்படி பிறப்பு வரும்?
அப்படிப்பட்ட அந்த அந்த திருக்கூத்தை வணங்கி வணங்கி மகிழ்பவர்களுக்கு மறுபிறப்பு ஒரு காலம் வராதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். புரிஞ்சுதா? இதுதான் அந்த பிறப்பருக்கும் பெருநடனம் என்பதற்கான செய்யுளுக்கான விளக்கம். சரிங்களா? அவள் தான், அவன் வேறு எதுவும் சொல்லலை, பெரும் விஷயம் ஒன்றும் கிடையாது. அந்த பஞ்சாட்சரத்தில் ஆடுகிறார், ஓங்காரமும் பஞ்சாட்சரமும் ஒன்று. அப்போ இந்த அருள் வடிவமாகிய பெருநடனம்னு சொல்கிறேன். பெருநடனம்னு பேர். இந்த நடனத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொல்ல, அருளே வடிவமாக இருக்கிறது. இப்போ நம்ம கை காலெலாம் பார்த்தோம், அதில் அவன் அருளே வடிவமாக உள்ளதுன்றத இந்த அந்த செய்யுள் சொல்லக்கூடிய செய்தி. சரிங்களா? இத்துடன் இந்த பிறப்பருக்கும் பெருநடனமாகிய இந்த 38வது செய்யுளை நிறைவு செய்வோம். நாம் மீண்டும் அடுத்த வகுப்பில் இதனுடைய தொடர்ச்சியாகியதை சிந்திப்போம். சரிங்களா? திருச்சிற்றம்பலம்.